அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 18/3/2025. சதுர்த்தி திதி இரவு 10:10 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. சமநோக்குள்ள சுவாதி நட்சத்திரம் மாலை 5:49 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம். சித்த யோகம் மாலை 5:49 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன் ராகுடன், சுக்கிரனும் புதனும் வக்கரமாக, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் விற்க, ஜோதிடம் யோகாசனம் பயில, வன தெய்வங்களை வணங்க, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, அதிகாரிகளை சந்திக்க, வங்கி கடன் பெற, சொத்து விவகாரம் பேச நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒரு மரம் 1000 தீக்குச்சிகளை உருவாக்கும். ஆனால் ஒரு தீக்குச்சியோ 1000 மரங்களை எரித்துவிடும். ஆமாங்க, எதிர்மறை எண்ணம் அது இருந்துடுச்சுன்னா, அது எத்தனை திறமைகள் இருந்தாலும் அந்த எதிர்மறை எண்ணம் எல்லா திறமைகளையும் அழித்துவிடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மனசில் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு நேர்மறை எண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்க ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகுங்க, இன்னொரு பக்கம் வேலை சுமையும் இருக்குங்க. நீங்க திறமைசாலிங்கிறதுனால எல்லாரும் எல்லா வேலைகளையும் உங்ககிட்டயே கூப்பிட்டு ஒப்படைக்கிறாங்க. அதை நினைக்கும் போது நாம் இப்படி இருக்கிறது ஒரு வேளை தவறோ அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடுங்க. எல்லாருமே உங்களுக்கு முக்கியத்துவமும் இன்னைக்கு தருவாங்க. குடும்பத்திலையும் சரி, வெளிவட்டாரத்திலையும் சரி, இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. சுக்கிரன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்கிறது, பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணுறது, அதிகாரிகளை சந்திக்கிறது, அரசு சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தமாக போகிறது, இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்களே ஒரு ஞானியை போல, ஒரு சித்தரை போல பல விஷயங்களை இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால தான் திடீர்னு கோவிலுக்கும் நீங்கள் போய் கொண்டிருக்கீங்க. இன்றைக்கும் ஒரு முக்கியமான கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. சாதுரியமாக பேசி வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுத்து லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்த கெடுபிடிகள் அதெல்லாமே இன்னைக்கு குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்கள் புதிய பொருட்கள் வாங்குவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு காரியங்கள் வெற்றியடையுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, மனிதனுடைய 3 ஆயுதங்கள்: மௌனம், புன்னகை, தனிமை. ஆமாங்க, எந்த இடத்துல மௌனமாக இருக்கணுமோ அந்த இடத்துல மௌனமாக இருப்பீங்க. எங்கே ஒரு சிலர்கிட்ட
லேசாக சிரித்து காட்டணுமோ அங்கே புன்னகையோடு நிறுத்திப்பீங்க. சில நேரங்களில் தனிமையில் அமர்ந்து நீங்கள் யோசிப்பீங்க. தனிமையில் உட்காந்து யோசிக்கிறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம்ங்க. தனிமைன்னா தனியாக உட்கார்ந்துருக்கிறதும் தனிமை தான். ஒரு பெரிய கூட்டத்திலோடு இருந்தாலும் கூட தனியாக யோசிக்கிறதும் தனிமை தான். இந்த 2 வித தனிமைகளுக்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. 4 வருஷமாக போயின்னு இருக்குங்க அந்த கோர்ட்டு கேஸு. வாய்தான்னு போகுது, சீக்கிரம் முடிஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிற கோர்ட்டு கேஸில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும், சீக்கிரமாகவும் முடியுங்க. அதே மாதிரி வாய்க்கா வரப்பு தகராறுன்னு ஒரு காலத்தில் வம்பு தும்பு உங்கள் மேலே இழுத்தவங்கள்லாம் இப்போ உங்களை பார்த்துட்டு கொஞ்சம் சிரித்து பேச வாய்ப்பு இருக்குது. ஏதோ அந்த நேரம் அப்படி ஆயிடுச்சுங்க, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி உங்களிடம் நட்பு பாராட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 2வது வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால என்ன வந்தாலும் செலவாயிண்டே இருக்குது. எதை பேசினாலும் தப்பாக சிலர்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி நடந்துக்கிறதுனே தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. இன்றைய தினத்தில் சந்திரன் பலமாக இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான சூழலும் இருக்குது. அதே மாதிரி உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. திடீர் லாபம் எல்லாம் உண்டு. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜென்மகுரு இருக்கிறதுனால உங்களையும் மீறி ஒரு அலுப்பு சலிப்பு மனசுக்குள்ளார இருந்துருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உனக்காக சிரிக்கும் உறவை நீ இழந்தால் பரவாயில்லை. ஆனால் உனக்காக அழும் உறவை ஒருபோதும் நீ இழந்து விடாதே. அப்படி இழந்து விட்டால் உன் வாழ்க்கையே பறிபோய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க உண்மையான அன்பு காட்டுறவங்க, உண்மைக்கு உண்மையாக இருக்கக்கூடியவங்க, உங்கள் மேலே அக்கறையாக இருக்கக்கூடியவங்க, ஏதாவது ஒன்றுன்னா ஓடி வந்து முன்னால் முதல்ல நிற்கிறவங்க, அவங்களையெல்லாம் நீங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டீங்க. உரிமையாக உங்களை திருத்துறவங்க, உங்களுடைய குறைகளை எடுத்து சொல்கிறவங்க, இவங்களை என்றைக்குமே நீங்கள் மறக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட நன்றி மறவா குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ரொம்ப நாளாக கேட்டுருக்காங்க, சரி இன்னைக்கு வாங்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், அவங்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் சிலர்கிட்ட கடுகடுன்னு பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. அதே மாதிரி பெரிய நோயெல்லாம் இருக்கிற மாதிரியும் சில நேரங்களில் அப்படியே உடம்பெல்லாம் ரொம்ப அசதியாக அடித்து போட்ட மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மேற்கொண்டு உங்களுடைய கல்வி தகுதியை அதிகப்படுத்திக்கிறது, மேற்கொண்டு படிக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதில் பூர்வ புண்ணிய அதிபதி, அப்புறம் உங்களுடைய ராசிநாதனும் சுகாதிபதியும் ஆகிய புதன், அப்புறம் தைரிய ஸ்தானாதிபதி சூரியன், அவங்களோட ராகு, இவங்கெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள், அதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி வேலை மாறிக்கிட்டு அங்கங்கே கை கட்டிட்டு நிற்கிறத விட நாமே சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்கினா என்ன ஆகிட போகுது? இப்போ கையில் பெருசாக காசு
இல்லைன்னாலும் இருக்கிறத வச்சு ஆரம்பிச்சிருவோமே அப்படிங்கிற ஒரு தைரியமும் இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. இருக்கிற வேலையில் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஏன்னா லாபாதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியில் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு செலவுகள் இருக்குதுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, ஒரு வீட்டில் நல்லது நடக்கணும்னு பாடுபட்டவங்கள்லாம் அந்த காலத்து உறவுகள்ங்க. ஆனால் இந்த காலத்து உறவுகள் எதுவும் நடந்துடக்கூடாது, நல்லது நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த காலத்து உறவுகள்ங்க. ஆனாலும் நீங்கள் எப்பொழுதுமே எல்லார் வீட்லேயும் நல்லது நடக்கணும், எல்லாருக்குமே நல்லது நடக்கணும், யாருக்குமே எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்கிற நல்ல தெய்வீக பிரார்த்தனைகளோடு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, கேந்திர பல பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலுமே உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. பழைய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. இன்றைய தினம் பணப்புழக்கமும் திருப்திகரமாக இருக்குங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு சமயோஜித புத்தியால் ஜெயிச்சு காட்டுவீங்க. 9ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தந்தை வழி சொத்துக்கள் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி திடீர் பண வரவு செல்வாக்கு அதெல்லாமே உங்களுக்கு உண்டுங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் பழைய பாக்கியல் எல்லாமே வசூலாகுங்க. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். சின்ன சின்ன சலுகைகளும் ஒரு பக்கம் கிடைக்குங்க. செவ்வாய் யோகாதிபதி அவர் தான் மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இனந்தெரியாத சின்ன சின்ன மனக்கவலைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துருக்கும். அதையும் தாண்டி குரு பகவானின் அனுகிரகம் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி பணவரவு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தவறான வழியில் சேர்ந்த செல்வமும் சரியில்லாத மனிதனின் சகவாசமும் ஒரு நாள் உன்னை தலைகுனிய வைக்கும். ஆமாங்க, அதனால தாங்க கல்விற்று கலப்பணம் சம்பாதிப்பதை விட கற்பூரம் விற்று கால்பணம் சம்பாதிச்சா போதும்னு நல்ல வழியில் உண்மையான வழியில் வர்ற காசு நமக்கு ஒட்டினா போதும், தப்பான வழியில் நம்ம சம்பாதிக்க வேண்டாம்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே மாதிரி கோடீஸ்வரனாக தகுதி இல்லாதவர் இருந்தாலும் கூட அவர்கிட்ட நீங்கள் நட்பு பாராட்ட மாட்டீங்க, அவருடைய நண்பனாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் காசு பணம் இல்லாமல் போனாலும் கடவுள் பக்தி உண்மை இதெல்லாம் ஒழுக்கமெல்லாம் இருக்கிறவங்கள நண்பனாக்கி கொள்வீங்க. எங்கும் எப்போதும் அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. 7வது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அடிக்கடி ஏதாவது ஒரு முணுமுணுப்பு, ஒரு சலசலப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அதையும் தாண்டி சந்தோஷம் இருக்குங்க. 8வது வீட்டில் முக்கிய கிரகங்கள் மறைஞ்சு கிடக்கிறதுனால பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். செல்ஃப் டிரைவ் பண்ணும்போது மொபைல் ஃபோனில்
ஃபோனில் பேசிக்கிட்டே பண்ண வேண்டாங்க. அந்த வகையிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால இப்போல்லாம் நீங்கள் பளிச்சுன்னு எல்லாத்தையும் பேசிடுறீங்க. முன்னாடிலாம் கொஞ்சம் மௌனமாக இருந்தீங்க. இப்போல்லாம் யார் எது கேட்டாலும் உடனே பதில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் யாராவது தப்பு பண்ணால் கூட இதெல்லாம் உனக்கு தேவையான அடுத்தவங்களை எச்சரிக்கிற அளவுக்கு இப்போ நீங்கள் முன்னேறி கொண்டு போகிறீங்க. செவ்வாயும் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால உடன் பிறந்த சகோதரங்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. பெற்றோருக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் இன்றைக்கி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் விலக ஆரம்பிக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, விட்டு கொடுப்பதற்கும் விட்டு செல்வதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். உறவுகள் வேண்டும் என்று நினைப்பவர்கள் விட்டு கொடுப்பவர்கள், உறவுகளே வேண்டாம் என்று நினைப்பவர்கள் விட்டு செல்பவர்கள். நீங்கள் எப்பொழுதுமே விட்டு கொடுத்ததாங்க பழக்கம். உங்கள் வாயால், உங்கள் வார்த்தையால், உங்கள் வாழ்க்கையால் யாரையுமே நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்கள் பேச்சால், உங்களுடைய சிந்தனையால் எல்லாரும் வேணும், எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணுங்கிற நல்ல மனசுக்கு, குழந்தை மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. இங்கீதமான பேச்சால் எல்லார் மனசுலேயும் இன்றைக்கி நீங்கள் இடம் பிடிப்பீங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. ஆனாலும் 7ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் 2 பேருக்கு நடுவில் வேற யாராவது நுழையாமல் பார்த்துங்க. சிலர்லாம் அதை சொல்லி இதை சொல்லி அப்படியே இடம் பிடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதுக்கு வாய்ப்பு தரக்கூடாது. தொடக்கத்திலேயே அவங்களெல்லாம் தூரமாக தள்ளி வச்சிட்டிங்கன்னா கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்குங்க. சனி பகவான் உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்துட்டுருக்காருங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் யோகத்தை தரக்கூடிய இடத்துல 10ஆம் இடத்துல அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. சிலர்லாம் புது தொழில் தொடங்கிறது, சொந்த தொழில் தொடங்கிறது, அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. நாம் தான் அங்கங்கன்னு அடிமையாக வேலை பார்த்துட்டோம், நாமாவது அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணங்களும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாமே கூட இன்றைக்கு சரியாகுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, ஆனால் செலவுகளும் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அசையும் சொத்தானாலும் அசையா சொத்தானாலும் உன் உடல் அசையும் வரைதான் உனக்கு அதெல்லாம் சொந்தம். ஆமாங்க, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். நாம் செழிப்பாக இருந்தால் தான் சொத்து பத்துக்களை எல்லாம் ஆள முடியும், அவற்றையெல்லாம் அனுபவிக்க முடியும். அதனால தாங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உண்மையிலேயே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆரோக்கியம் காட்ட வேண்டி இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டியது இருக்குதுங்க. இன்றைய தினம் வாயு பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. மசாலா உணவுகளையும் இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. சின்ன சின்ன செரிமான கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினம் நேரத்தில் சாப்பிட்றதும் நல்லதுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. மாலை 5:41 வரைக்கும்
முடியும். சுவாதியில் பயணம் செய்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரங்க அது வரைக்கும் கவனமாக இருக்கணும். மாலை 5:41 விசாகம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் முன்கோபம் கொஞ்சம் வரும். யாருமே உங்களை சரியாக புரிஞ்சுக்கலங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும். எப்போவோ நடந்ததெல்லாம் இப்போ சிலர் சொல்லி காட்டி உங்களை புண்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு தான், பரவாயில்லைங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அது மாதிரி வேலையாட்களுக்கு அதிகமாக முன்பணம் தர வேண்டாம். புது வேலையால் எடுக்கிறீங்கன்னா அவங்க ஏற்கனவே எந்த இடத்துல பணிபுரிந்தாங்க அந்த தகவலை நீங்கள் கொஞ்சம் தேர்ந்தெடுக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. வேலை சுமை இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க திடீர்னு விடுப்பில் போனதுனால எல்லா வேலைகளையும் நீங்கள் இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கிற வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, படிப்பு நமக்கு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு நமக்கு நன்றாக வாழ்க்கையை கற்றுத்தருகிறது. ஆமாங்க, பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில் படித்து தெரிஞ்சிக்க முடியாத பல விஷயங்களை சிலர் செய்கிற துரோகங்கள் மூலமாகவும், சிலர் ஏமாத்துறது மூலமாகவும், சிலர் நடிக்கிறது மூலமாகவும் நம்மால் கற்றுக்க முடியுதுங்க. இந்த மாதிரி நிறைய அனுபவ பாடங்களை கற்றறிந்த அனுபவசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் மறுபக்கம் உங்களுக்கு பணவரவு உண்டு. நினைச்சதை சாதிச்சு காட்டுவீங்க. குரு பகவானுடைய நேரடி பார்வையில் நீங்கள் பெருந்துருக்கீங்க. அதனால் எந்த கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்கள் வெற்றி பெற்று காட்டுவீங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சனி பகவான் எதுலேயுமே ஒரு திருப்தியை தர மாட்டேங்கிறார். எதை எடுத்தாலும் அந்த குறை இந்த குறை, அதில் இன்னும் கொஞ்சம் முடிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு தேடலுக்குள்ளேயே அவர் உங்களை தள்ளி விட்டுட்டே இருக்கிறாருங்க. ஆனாலும் குரு பார்வையினால் ஒரு நிம்மதி இன்னைக்கு முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைச்சி அங்கே உட்காரத்துக்கான வாய்ப்புகள், அதெல்லாமே எல்லா வகையிலுமே சிறப்பாக இருக்குதுங்க. இருந்தாலும் ராசிநாதன் செவ்வாய் பலவீனமாக இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தணுங்க. அதே மாதிரி வீட்டு பத்திரங்கள், நகைகள், இந்த மாதிரி முக்கியமான விலை உயர்ந்த பொருட்களை ஞாபகமாக ஒரு இடத்துல வச்சு எடுக்கிறது நல்லது. தொலைந்து போயிடாமல் பார்த்துக்கிறதும் நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும், பணவரவு உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும். நண்பர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது. இன்று வந்த சோகங்கள் நாளை நம்மை தொடராது. ஆமாங்க, அது உறுதிங்க. அதனால தாங்க எத்தனை கஷ்டம் உங்களை போட்டு அப்படின்னு நெருக்குதல் கொடுத்தாலும், நெருக்கடிகளை கொடுத்தாலும், இதெல்லாம் கடந்து போகும், எல்லாம் கடந்து போகும், இதுவும் கடந்து போகுங்கிற ஆழ்ந்த நம்பிக்கையுடன் எல்லாவற்றிலும் போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குதுங்க. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கொடுத்து ஏமாந்து போன இடத்துல கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அதில் ஒரு பகுதி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே இன்றைக்கு சரியாகுங்க. சிலருக்கு லாட்ரி மூலமாக அல்லது ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்னைக்கு முயற்சி பண்ணலாம். சீக்கிரம் நல்ல விதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வீடு மேற்கொண்டு கட்டுறதுக்கு பேங்க் லோன் முயற்சிகள் அதுவும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. உங்களுடைய ராசிநாதன் மறைஞ்சு கிடக்கிறதுனால சில நேரங்களில் எதிர்மறை எண்ணங்கள் வரும். நாம் தேரோமோ தேர மாட்டோமோ, இப்படியே இருந்துருவோமோ, நமக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் பெரிய அளவில் சம்பாரிச்சிட்டாங்க, நாம் என்னவோ இப்படியே இருந்துருக்கோம், பேர் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் இருந்தாலும் வீடு வாங்க முடியலையேங்கிற சின்ன சின்ன வேதனைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புது வேலையாட்கள் அமைவாங்க. புது பங்குதாரர்களும் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி புதன் உத்தியோகஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால உயரதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. தனிப்பட்ட வகையில் உங்களை அழைத்து சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. உங்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டுப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பணவரவு உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையை பற்றி நன்றாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய, நமக்கு நன்றாக புரியக்கூடிய, நமக்கு நன்றாக விளக்கக்கூடிய இடங்கள் 3: மருத்துவமனை, சிறைச்சாலை, இடுகாடு. இந்த 3 இடத்துல போய் உட்கார்ந்தாலே வாழ்க்கைன்னா என்ன, எதுக்காக நாம் வந்திருக்கிறோம், நாம் ஆட்டம் போடுறதெல்லாம் சரியா அல்லது நாம் அமைதியாக இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாமே தெரிய வருங்க. இது மாதிரி சித்தர்கள் சொன்னதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு வாழ்க்கை சூட்சுமத்தையும் தெரிந்து வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு தொந்தரவு தராமல் அடுத்தவர்களுக்கு உதவி கொண்டு வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்களுக்குள் இருந்து வந்த சில மன இறுக்கங்கள்லாம் விலக ஆரம்பிக்குங்க. உறவினர்களும் வலிய வந்து பேசுவாங்க. கடந்த சில வருடங்களாக இருந்து வந்த கால்வலி, கழுத்து வலி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பில்டர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டோமே, வீடு கட்டி தரேன்னாரு, வீட்டையும் கட்டி முடிக்கல, பணத்தையும் திருப்பி தரல, அது சம்மந்தமாக கோர்ட்டு கேஸுக்கு வேறு போயிட்டோமே, அதில் நல்ல தீர்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இழந்த பணமும் கையில் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி புது வண்டி வாகனமும் நீங்கள் அவசியம் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாபகரமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் உண்டு. வியாபாரத்தில் பழைய நண்பர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்கங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. ஏன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அறிவால் ஒரு சிலரை மட்டும்தான் மாற்ற முடியும்.
ஆனால் அன்பால் உன்னை வெறுத்தவர்களையும் ஒதுக்கி தள்ளியவர்களை கூட சிறப்பாக மாற்றிவிட முடியும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே இதயத்தால் நேசிப்பீங்க, அன்பால் எல்லாரையும் கட்டி போடுவீங்க. சில நேரங்களில் கோபப்பட்டால் கூட கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எடுத்து கட்டி யாருக்காவது ஏதாவது வேணும்னா எல்லாவற்றையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மைக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. தடங்களாகி நின்று போன வேலைகளெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக உங்களுக்கு இருக்குங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் செல்வாக்கு உண்டு, பெரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. அந்த 2ஆம் இடத்துலையே புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சந்திரன் இருக்கிறதுனால அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. எல்லா வகையிலும் லாபம் உண்டு. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வரும். முக்கியமான சில ஆலோசனை கூட்டங்களை நீங்கள் நடத்துகிற மாதிரி இருக்குங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்பு உண்டு. உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. நிம்மதியும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். சாயந்தரத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எல்லா வகையிலும் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, யார் வந்தாலும் ஏற்றுக்கொள், யார் விடை பெற்றாலும் ஏற்றுக்கொள். அத்தகைய மனிதர்களுக்கு வாழ்விலே துன்பமும் துயரமும் வந்து சேராது. ஆமாங்க, அதனால தாங்க பெரிய எதிர்பார்ப்போடு நீங்கள் யாருக்கிட்டையுமே பேச மாட்டீங்க, பழக மாட்டீங்க. வந்தாங்களா, சரி வந்தாங்க சந்தோஷம், போகிறேங்கிறாங்களா, சரி பரவாயில்ல போகிறேன்னு சொல்கிறாங்க, அப்போ போகட்டும். இப்படி எங்கும் எப்பொழுதும் யார் கையையும் எதிர்பார்க்காமல் அடுத்தவர்களையும் தனக்காக பயன்படுத்தி கொள்ளாமல் அவரவர்கள் வளரட்டும் நாமும் வளர்வோங்கிற பொது உடைமை சிந்தனைக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். ஆனாலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. இன்றைய தினம் மாலை 5:41 வரைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. சகோதரங்களும் ஆதரவாக இருப்பாங்க. தந்தை வழி உறவினர்களும் இன்னைக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகம் ஆகுவாங்க. குடும்பத்திலேயும் விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மந்த நிலை அதெல்லாமே இன்னைக்கு மாறுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் சிலர் குறை சொல்லுவாங்க. அதை பெருசுபடுத்திக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. ஏன்னா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. உத்தியோகத்தில் கூட கொஞ்சம் கரடுமுரடான விவாதங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்குள்ளேயே 4 கிரகங்கள் இருக்கிறதுனால தொண்டை புகைச்சல், கால்வலி, பல்வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இன்றைய தினம் சீரகத்தோட கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.